வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 5ல் 2ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி பை எக்ஸ் பிளஸ் 1 லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 மற்றும் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 எனில் எஃப் ஆஃப் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 என நிறுவுக. இப்போ பாருங்க, நம்ம முதல்ல இந்த சார்பு எஃப் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கணும். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸில் இந்த ஏபி இருக்கு இல்லையா, இந்த ஏ மற்றும் பியின் மதிப்புகளை கண்டுபிடிச்சு இங்கே கொண்டு பிரதியிடணும். பிரதியிட்டால் இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட சார்பு நமக்கு கரெக்டாக கிடச்சிரும். அதுக்கு அடுத்தது எக்ஸ் இருக்க இடத்துல -2 பிரதியிடும் என்ன வருது, 0 வருதுன்னு நம்ம நிரூபிக்கணும். சரியா? பாருங்க, அதுக்கு 2 நிபந்தனை கொடுத்துருக்காங்க. முதல் நிபந்தனை இங்கே இருக்கு பாருங்க, என்ன இருக்கு, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2. இது முதல் நிபந்தனை. இப்போ பாருங்க, லிமிட்ஸ் எக்ஸ் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்கு பாருங்க, ஏஎக்ஸ் பிளஸ் பி பை எக்ஸ் பிளஸ் 1. இதோட மதிப்பு என்ன, 2. என்ன செஞ்சலாமா, நேரடியாக மதிப்பு பிரதிட்டலாமா? பாருங்க, ஏ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0 பிளஸ் பி பை எக்ஸுக்கு பதிலாக 0 பிளஸ் 1 ஈக்குவல் டு 2. முடிஞ்சுதா? இப்போ பாருங்க, ஏவையும் 0 பெருக்குனா 0 பிளஸ் பி, 0வையும் 1ஐயும் கூட்டினா 1 ஈக்குவல் டு 2. 0 பியும் கூட்டினா பி தான், பியை 1 கொண்டு வகுத்தோம்னா பி தான். அப்போ பியோட மதிப்பு 2. என்ன கண்டுபிடிச்சோம், நம்ம பியோட மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி ஏவோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு கொடுக்கக்கூடிய நிபந்தனை எங்கே இருக்கு பாருங்க, என்ன இருக்கு பாருங்க, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ பாருங்க, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, ஏஎக்ஸ் பிளஸ் பி பை எக்ஸ் பிளஸ் 1. இதோட மதிப்பு எதுக்கு சமமாக இருக்குது, 1க்கு சமமாக இருக்குது. இந்த இடத்துல இன்ஃபினிட்டி இருக்குது. நம்ம இங்கே இன்ஃபினிட்டியை பிரதிட்டோம்னா ஏவை இன்ஃபினிட்டி பெருக்குனா இன்ஃபினிட்டி தான், இன்ஃபினிட்டியோட பிஏ கூட்டினா இன்ஃபினிட்டி தான். இங்கே இன்ஃபினிட்டி ப்ளஸ் 1 இன்ஃபினிட்டி. அப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி அந்த மாதிரி நமக்கு ஆன்சர் வரக்கூடாது. அப்போ என்ன செய்ய முடியாது, நம்ம நேரடியாக இன்ஃபினிட்டியை பிரதியிட முடியாது. ஒரு சின்ன மாற்றம் செய்யணும் பாருங்க. என்ன மாற்றம் அப்படின்னா, லிமிட்ஸ் எக்ஸ் டென்ஸ் டு இதுலேருந்து ஏவை பொதுவாக எடுத்துருவோம், சாரி எக்ஸை பொதுவாக எடுத்துருவோம். எக்ஸை பொதுவாக எடுத்துட்டோம்னா இங்கே ஏ மட்டும் இருக்கும், இங்கே எக்ஸ் இல்லை. அதனால் என்ன செஞ்சணும், எக்ஸை கொண்டு வகுக்கணும். உங்களுக்கு சந்தேகம் வந்து பெருகி பாருங்கள். ஏவை எக்ஸ் பேர்னா ஏஎக்ஸ், இங்கே எக்ஸை கொண்டு பெருக்கும்போது நம்ம பெருக்கின எக்ஸ் இந்த எக்ஸை கேன்சல் வெறும் பி மட்டும் வந்துடும். அதே மாதிரி இங்கே எக்ஸை பொதுவாக எடுத்துருங்க, எக்ஸ் எடுத்துகிட்டு அந்த இடத்துல 1 வரும், இங்கே எக்ஸை இல்லை. அப்போ என்ன செஞ்சணும், எக்ஸை கொண்டு வகுத்தரணும். உள்ளே பெருக்கி பாருங்கள், 1 எக்ஸ் பேர்னா எக்ஸு, எக்ஸை கொண்டு போயிருந்தா எக்ஸ் பை எக்ஸ் 1 வந்துடும். சரியா? இதோட மதிப்பு எதுக்கு சமமாக இருக்கும், 1க்கு சமமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல். இப்போ மதிப்பு பிரதிடுங்க, ஏ ப்ளஸ் பி பை எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி 1 ப்ளஸ் 1 பை எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 1. நமக்கு 1 பை இன்ஃபினிட்டி அப்படின்னா அதோட மதிப்பு 0. 1 பை இல்லை, நமக்கு பகுதியில் இன்ஃபினிட்டி இருந்தாலே அதோட மதிப்பு 0 தான். அப்போ பாருங்க, ஏ ப்ளஸ் பி பை இன்ஃபினிட்டினா அதோட மதிப்பு 0. 1 ப்ளஸ் இந்த இடத்துல 1 பை இன்ஃபினிட்டினா அதோட மதிப்பு 0. பகுதியில் இன்ஃபினிட்டி இருந்தாலே அதோட மதிப்பு 0 தான். சரியா? ஈக்குவல் டு 1. இப்போ பாருங்க, ஏவையும் 0வையும் கூட்டினா ஏ தான், ஏ பை 1ஐயும் 0 1 தான் ஈக்குவல் டு 1. ஏ பை 1னா என்ன அர்த்தம், ஏன்னு தான் அர்த்தம். அப்போ ஏ ஈக்குவல் டு 1. என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஏ மற்றும் பியின் மதிப்புகளை கண்டுபிடிச்சாச்சு. இப்போது கணக்கில் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதுவோமா? பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி பை எக்ஸ் ப்ளஸ் 1. இதான் அவங்க கொடுத்துருந்தது. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மதிப்புகளை பிரதிடுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, ஏவோட மதிப்பு என்ன, 1. அப்போ 1 எக்ஸையும் பெருக்குனா எக்ஸு, ஏக்கு பதிலாக 1 பிரதிடுவோம், 1 எக்ஸ் பேர்னா எக்ஸ் தான். பி ப்ளஸ் பி, பிக்கு பதிலாக என்ன இது பண்ண போகிறோம், 2 பை எக்ஸ் ப்ளஸ் 1. இதான் என்னது, நமக்கு தேவையான எஃப் ஆஃப் எக்ஸ். இதில் தான் நம்ம என்ன பிரதிடணும், எக்ஸுக்கு பதிலாக -2 பிரதிட்டா 0 வருதுன்னு நம்ம நிரூபிக்கணும். பாருங்கள், எஃப் ஆஃப் -2 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக -2 ப்ளஸ் 2 பை எக்ஸுக்கு பதிலாக -2 ப்ளஸ் 1 அப்படி வந்து எக்ஸுக்கு பதிலாக மட்டும் நம்ம மாற்றிருக்கோம் ஈக்குவல் டு -2 ப்ளஸ் 2 0 -2 ப்ளஸ் 1 2ல் 1 கழிச்சா 1 பெரிய நம்பர் -1. அப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் -2 ஈக்குவல் டு 0 பை -1. நமக்கு தொகுதியில் 0 வந்தாலே 0 தான், 0 வந்துருச்சா?
என்பது நிரூபிக்கப்பட்டது. என்பது நிரூபிக்கப்பட்டது. கீழே எழுதுறேன். நிரூபிக்கப்பட்டது. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.